ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ரெசிபீஸ். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இந்த ரெசிபீஸ் வந்து வழக்கமாக எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து சீலா மீன் 1 கிலோவும் இறால் வந்து 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம புளி நல்லா ஊறிச்சு, இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீன் தொக்கு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது வழக்கமாக எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் நான் எப்போவுமே செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை வந்து நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம். மிளகாய் தூள் வந்து 2.5 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நிறைய சேர்க்கணும்னு தேவையில்லை, 1/2 டீஸ்பூன் மட்டும் போதும். அப்புறம் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து மீனையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலா மீனோட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாம் மீனில் கோட்டிங் ஆகிற மாதிரி வச்சுட்டு, நான் வந்து மீனோட கரு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிடுறேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ளேயும் நெக்ஸ்ட் நம்ம மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கடலை மாவு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் புளிச்சாறு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மீனையும் இதோட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக மீனில் எல்லாம் கோட்டிங் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே 5 நிமிஷமாக ஆகிட்டு நம்ம மீன் கிரேவியை திறந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சைடு வெந்திருக்கும், அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீன் கிரேவி செய்யும்போது அப்பப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மீன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இறால் தொக்கு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு. அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதோடு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து நிறைய சேர்க்கணும் தேவையில்லை, ஜஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். அப்புறம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். இதே எல்லா மசாலாவோட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கணும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இது கூடவே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே மீன் வறுவலுக்கு நல்லா பிசைஞ்சு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தோம். அதையே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு மீனை வந்து இதோட சேர்த்துக்கலாம். மீன் பொரிச்சு எடுக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி விட்டுருங்க. இப்போ வந்து நான் எல்லா மீனையும் திருப்பி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளேயும் நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதோட 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மீன் வறுவல் நல்லா வெந்திருக்கும். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மீன் வறுவல் வந்து எப்போவும் மசாலா வந்து எண்ணெயோட கலக்காமல் இருக்கணும்னா எப்போவுமே கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிராமல் உடையாமல் மசாலா வந்து எண்ணெயோட கலக்காமல் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புளிக்கரைசலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 3 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து 3.5 டீஸ்பூன் மல்லித்தூள், இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எனக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இதை வந்து குழம்போடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி தக்காளி இருந்துச்சுன்னா தக்காளி நல்லா கையை விட்டே கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் குழம்ப வந்து தாளித்து விட்டுக்க போகிறேன். நான் ஏற்கனவே மீன் பொரிச்ச எண்ணெய் வந்து மீதி இருந்துச்சு, அதோடு சேர்த்து குழம்பு தாளித்து விட்டுக்க போகிறேன். கொஞ்சமாக கடுகு, அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், இதுவும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு பல்லாரி வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த குழம்பு கரைசலை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கொதி வந்த பிறகு மீனை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து மீனை இதோட சேர்த்துக்கிடுறேன்.
மீன் எல்லாத்தையும் குழம்போடு சேர்த்த பிறகு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்துச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்சுருக்க ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வழக்கமாக வீட்டில் செய்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.